நம்ம ஜாதகத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது நமக்கு சாதகமா இல்ல பாதகமா சார்? ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஆளுமைத்தன்மை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைமை பண்பு, ஒரு விஷயத்த ரைட்டா ஹேண்டில் பண்றது. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா இருக்காரு, அவரு ராஜாவுக்கான கிரகமும் சூரியன் தான். அப்ப ராஜா சொன்னா அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் கேட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி சூரியனோட ஆதிக்கம் ஜாதகத்துல அதிகமா இருக்கிறதுனால சில கெட்டது நடக்குது இல்லையா? சோ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யணும்? அடிக்கடி நீர்நிலைகள்ல போய் குளிச்சுட்டு வர்றது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே சார், இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம். அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது நமக்கு சாதகமா இல்ல பாதகமா சார்? ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஆளுமைத்தன்மை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைமை பண்பு, ஒரு விஷயத்த ரைட்டாக ஹேண்டில் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஹானஸ்டி, அதே சமயத்தில் பஞ்சுவாலிட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின், இதுக்கெல்லாம் உள்ள கிரகம் சூரியன் தான். அப்போ அந்த ஜாதகத்தில் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் லக்னத்தோட சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுதும், 5ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுதும், பாக்யஸ்தானத்திலிருந்து சூரியன் தொடர்பு கொள்ளும், கேந்திர திரிகோணங்களில் சூரியன் இருந்து, இல்லை லக்னத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா ரொம்ப அந்த டிக்னிட்டி குவாலிஃபைட் இருக்கும். எப்படின்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, அதே மாதிரி எல்லாரும் இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. என்னென்னா, நாம் டயத்துக்கு வந்துடுவோங்கிறது ஓகே தான், எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது உண்மைதான். ஆனால் அவங்க வரலன்னா இவங்க சத்தம் போடுவாங்க. அப்போ அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கும், டிக்னிட்டி, டிசிப்ளின் எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாம் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடியது இந்த சூரியனோட ஆளுமை தான். ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா இருக்காரு, அவர் ராஜாவுக்கான கிரகமும் சூரியன் தான். அப்போ ராஜா சொன்னால் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் கேட்டு தான் ஆகணும். அப்போ கேட்கறது கேட்காது அவங்க விருப்பம், ஆனால் அவங்க கேட்கலன்னா இவங்களுக்கு அது ஒத்துக்காது, பிடிக்காது. அப்போ இந்த சூரியனோட குவாலிட்டிங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. அதே சமயத்தில் இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஒரு மைனஸ். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் இவ்வளோ இருக்கு, இப்படி இருந்தாலே கண்டிப்பா ஒரு கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த கெட்டதை பற்றி சொல்லுங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல, நாம இந்த டயத்துக்கு வந்துருவோங்கிறது ஓகே தான், எல்லாரும் வருவாங்கங்கிறது எதிர்பார்க்கறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எல்லாரோட சூழ்நிலையை அனுசரித்து போக முடியாமல் ஒரு விஷயத்தில் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசக்கூடியவங்க இந்த சூரியன் தான். ஏன் அப்படின்னா, சூரியன் எப்போவுமே நேர்மையான கிரகங்கிறது, இங்கே அட்ஜஸ்டபிள் குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதில் தான் பிரச்சனையே வருது. அப்போ இவங்க சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல சில சிக்கல்கள் இருக்குது. அதுதான் இவங்களுக்கு பெரிய மைனஸாகவும் அமைஞ்சிடும். ஓகே சார், இந்த மாதிரி சூரியனோட ஆதிக்கம் ஜாதகத்தில் அதிகமா இருக்கிறதுனால சில கெட்டது நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யணும் சார்? ஒன்றுமே இல்லை, சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஆளுமையான கிரகம். அப்போ சூரியன் மாதிரியே ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். இவங்க ரெகுலராக பௌர்ணமி வழிபாடு செய்கிறது தாய் உள்ளத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு நேர்மை இருக்கிற இடம், அதிகாரம் இருக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கன்னிங்னஸ் இருந்ததுனாலும் அவங்க சிறப்பாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க ரெகுலராக பௌர்ணமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அடிக்கடி நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு வர்றது, அதே சமயத்தில் ரிலாக்ஸ்டாக போயிட்டு உட்காந்து அந்த பீச் ஓரத்துலையோ இல்லை ஆற்று ஓரத்துலையோ உட்காந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இதோட விஷயங்கள் அவங்களுக்கு மைனஸ் கூட ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். ஓகே சார், இப்போ சூரியன் ஆதிக்கம் உள்ள லக்னங்கள்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா சார்? சூரியனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது. சிம்மம் மட்டும்தான் தன்னோட ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சூரியன். சரிங்களா? அப்போ இந்த சூரியன் சிம்மத்தை பேஸ் பண்ணி தான் பொதுவாகவே இயங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். சூரியன் யாருக்கெல்லாம் நல்லது செய்வார், யாருக்கெல்லாம் பகையை செய்வார். அப்போ அவர் சூரியன் டைரக்டாகவே யாருக்கு கெடுதல் செய்வார்னா மகரத்துக்கு கும்பத்துக்கு தான். ஏன்னா சனி கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சனிக்கு ஆகாது. அப்போ சனியோட வீடான மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சூரியனால் பெரிய நன்மை இருக்காது. அதே சமயத்தில் மீனம், தனுசு சூரியனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது 2 காம்பினேஷன் ஆகும்போது அது சிவராஜ் யோகமாக மாறிவிடும். அதே போல் மிதுனமும் கன்னியும் சூரியனோட புதன் சேரும்போது அது புத ஆதித்ய யோகமாக பக்கா வேலை செய்யும். அதே போல் செவ்வாயும் விருச்சிகத்துக்குள்ள செவ்வாய், மேஷத்துக்குள்ள செவ்வாய். அப்போ சூரியனோட செவ்வாய் சேரும்போது மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை,
அதே சமயத்தில் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சூரியனால் ஏற்படும். ஓகே சார். ஜாதகத்துல 3, 6, 10, 11 இந்த வீட்டுல எல்லாம் சூரியன் இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களுக்கு நம்மளுக்கு? பொதுவாகவே 3, 6, 10, 11 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாவர்கள் இந்த இடத்துல இருக்கலாமான்னு நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா சூரியன் முழு சுபர் இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். பொதுவாகவே 10ஆம் இடத்தில் ஒருத்தவங்க சூரியன் இருக்குன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசாங்கம், அரசு தொடர்புடைய வேலையில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, அரசியல் பிரமுகர்களோட தொடர்பு, அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் முயற்சியுடையவர், விடாமுயற்சியுடையவர், எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர். அதே சமயத்தில் அதில் என்ன மைனஸ்னால் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அதிகப்படியான கோவம் வரும். என்னையா அவனுக்கு மூக்கு மேலே கோவம் வருதான்னு சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் 3ஆம் இடத்துல சூரியன் தான். அதே சமயத்தில் இவங்க யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணால் அந்த கரெக்டான நேரத்தில் ரிட்டர்ன் வருதாங்கிறத கால்குலேட் பண்ணவங்களும் இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடியவங்க தான். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் ஒருத்தவங்க சூரியன் இருக்கோ அவங்களுக்கு பெரிய லெவலில் கடன் வராது, பெரிய லெவலில் எதிரி வர மாட்டார், பெரிய லெவலில் நோய்கள் வராது. யாரெல்லாம் இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அது டீஃபால்ட்டாகவே ஆகிடும். சார் அதே மாதிரி 6, 8, 12 சூரியன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யும், என்ன பலன் தரும் சார்? பொதுவாகவே ஜாதகத்தில் மறைவிட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் 6, 8, 12. அப்போ 6ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் என்ன? ருணம், ரோகம், சத்ரு. 6ஆம் இடத்துல சூரியன்றது எதிரி இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு வயிறு பிரச்சனை உண்டு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் தான் அடி வயிறு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசியான உணவு தான் பிடிக்கும். அதை சாப்பிட்டா இவங்களுக்கு ஸ்டொமக் பிரச்சனை வர்றது, மோஷன் போகிறதுல எரிச்சல் வர்றது, இது அப்படியே கன்வெர்ட்டாக 8ஆம் இடத்துக்கு. 8ஆம் இடம் தான் ஆசன வாய்ப்பகுதி. அப்போ இவங்களுக்கு பாருங்கள், பழைய சாதம் சாப்பிட்டா கூட பச்சை மிளகாய் சாப்பிடுவாங்க நைட்டில். அது தோசை சாப்பிட்டா கூட கார சட்னி சாப்பிடுவாங்க. அது எங்கே பேக் ஃபயர் ஆகும்னா மார்னிங் அவங்க பாத்ரூம் போகும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஃபைல்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு. பொதுவாகவே 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறிக்கக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பாகவே இருக்கும். ஏன்னா இது நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பலமாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிரச்சனையுமே நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாகவே கணக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அதாவது நீங்கள் 12 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த 12 கட்டத்தை நம்ம பாடியில் இணைக்கலாம். அப்போ லக்னம்ங்கிறது தலை, 2ஆம் பாவங்கிறது வாய், சரிங்களா, 3ஆம் இடங்கிறது கழுத்து பகுதி, தோள்பட்டை, 4ஆம் இடங்கிறது நெஞ்சு பகுதி, 5ஆம் இடங்கிறது வயிறு, 6ஆம் இடங்கிறது அடிவயிறு, 7ஆம் இடங்கிறது கல்லீரலை குறிக்கக்கூடியது, 8ஆம் பாவங்கிறது ஆசன வாய்ப்பகுதி, 9ஆம் இடங்கிறது தொடை, 10ஆம் இடங்கிறது முட்டி, 11ஆம் இடங்கிறது கணுக்கால், 12ஆம் இடங்கிறது பாதம். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ நம்ம பாடியில் அந்தந்த பார்ட்டில் அந்த விஷயங்கள் நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும். அது வேலையை செஞ்சே தீரும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து சூரியன் வந்து உச்சம் பெறதுனாலையும் அப்புறம் சூரியன் நீச்சம் பெறதுனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் சார்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சம் பெறுவது, நீச்சம் பெறுவதுங்கிறது, ஒரு குழந்தை சித்திரை மாசத்துல பிறக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார். அதே குழந்தை ஐப்பசி மாசத்துல பிறக்குதுன்னா சூரியன் நீசமாக இருப்பார். உச்ச சூரியன் இருக்கிறது என்னென்னா இவங்களுக்கு தலைமை பண்புக்கு வரணும்னு ஆசை இருக்கும், இவங்க எல்லாரையும் மதிக்கணுங்கிற தன்மை இருக்கும். அதே சமயத்தில் அந்த விஷயத்துக்காக ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க. குறுக்கு வழியை இவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட் டாப்பில் வரணுங்கிறதுக்காக இவங்க குறுக்கு வழியை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதே சூரியன் நீசமாக இருக்குது அப்படின்னா இவங்க ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா தன்னை ஹானஸ்ட் பண்ணலைங்கிற வருத்தம் இவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அதே சமயத்தில் தலைமை பண்புக்கு ஏங்கி தவிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மனசுங்கிற ஒரு தன்மை இல்லாதனால இவங்களுக்கு அது ஒரு மைனஸாகவே இருக்கும். இதுதான் சூரியன் நீசத்துக்கும் உச்சத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே சார். பொதுவாக இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான யோக பலன்கள்லாம் கிடைக்கும் சார்? பொதுவாகவே சூரியன் இருக்குமா ஜாதகத்தில்? இங்கே கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தா இப்போ கிரகம் அப்படிங்கிறதுல சூரியன் 12 கட்டத்தில் இருக்கும். அதை நம்ம சூரியன் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம்னா, தமிழ் மாதத்தில் இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தா சூரியன் மேஷத்தில் இருப்பார், வைகாசியில் பிறந்தா ரிஷபத்தில் இருப்பார், ஆனி மாதத்தில் பிறந்தா
மிதுனத்தில் இருப்பார். அப்போ ஒவ்வொரு மாதத்தில் பிறக்கிறத பொறுத்து இந்த சூரியன் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் அமையும். அப்போ அது சூரியன் இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரனோடு இருக்கும்போது அது நல்ல பலன்களை செய்யும். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம ஜாதகத்துல சூரியன் வந்து உச்சம் பெற்றிருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும், நீச்சம் பெற்றிருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.